இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் வந்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நேற்று ஒரு கருத்து கணிப்பில் 77% அவங்க வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் குவியர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார். நம்ம ஊரில் 3 கட்சிகள் சேர்ந்து வாக்குகள் கேட்பாங்க. 3 கட்சிகள் தனித்தனியாக நின்று வாக்குகள் கேட்பாங்க. 3 கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து விழும். திடீர்னு பார்த்தா இந்த 3 பேரும் அலைன்ஸ் வச்சுட்டு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமை கோருவார்கள். இல்லாட்டி 3 பேருமே முதல்ல அலைன்ஸ் வச்சுட்டு மக்களிடம் நாங்கள் 3 பேரும் ஒரே அணி தான், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுகள் கேட்பாங்க, ஓட்டுகள் போடுவாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஆட்சி. நெத்தன்யாகு அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் அங்கே ஆட்சி அமைக்கவில்லை, பல கட்சிகளுடன் இணைந்து தான். ஏன் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் விதை அந்த வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் எத்தனை முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை முறை இஸ்ரேல் அங்கே அரசு கவிழ்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப் டு டேட்டாக பார்த்துருந்துருப்போம். அப்படிப்பட்ட இஸ்ரேலில் கொஞ்சம் நாட்களாகவே நெத்தன்யாகு அவர்களுடைய அரசாங்கம் மட்டும் தனிப்பெரும்பான்மையுடன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. காரணம் என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய யுத்தம், அந்த யுத்தத்தில் நெத்தன்யாகு அவர்களுடைய அந்த முடிவுக்கு எதிராக இஸ்ரேலில் வேறு யாருமே பேசாத தருணம் இருந்தது அப்படிங்கிறது தான். போர் அப்படிங்கிறது இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கிறார் என்பது அடித்து நம்மளால் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா என்றைக்கோ நெத்தன்யாகு அவர்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க வெளியில்.